ஹிட்டான படம் ஹிட்டா? ஹிட்னும் சொல்ல முடியாது, பெருசாவும் சொல்ல முடியாது. ஆனா படம் என்டர்டெயின்மெண்டா இருக்கு. படம் வேஸ்ட் ப்ரோ சுத்தமா. நீங்க வந்து 10,000 ரூபாய் 12,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க டிக்கெட்டு. 250 ரூபாய் கூட ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? எப்படி இருந்தது படம்? எப்படி என்ன ஆச்சு? ஒரு நார்மல் வாட்ச் ப்ரோ. ஒரு நம்பி ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஒரு கோல்டு மாஃபியா பண்றாரு. அது வந்து ஒரு 30 வருஷம் முன்னாடி ஒரு கொலை பண்றாரு. அந்த ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இது, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு எதுக்கு இவ்வளோ கேஸ்ட் எல்லாம் போட்டாங்க? தமிழ் சினிமாலே அவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். லோகே நான் ஏன் இப்படி பண்ணிட்டாருன்னு தெரியல, டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு ரொம்ப. சூப்பரா இருந்துச்சு. தலைவர் எப்படி இருந்தாரு? அழகா இருந்தாரு. யாரோட படம் இது? லோகே சார் படமா ரஜினி சார் படமா? ரெண்டு பேத்தோட படம் தான். சாட்டிஸ்ஃபைட், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா சூப்பரா இருக்கு, போய் எல்லாரும் பாருங்க. அதுல நிறைய கேரக்டர் இருந்தாங்க. யாரோட போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எல்லாம் எப்படி? எல்லாரும் சூப்பரா பண்ணிருந்தாங்க. பாய். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி இருந்தது படம்? கூலி நல்ல டைட்டில், தலைவருக்கு பொருத்தமான டைட்டில். அதை வச்சு எவ்வளோ நானே எடுப்பேன். நானே ஒரு நல்ல கதையா சொல்லுவேன். என்ன பண்ணியாச்சான்னு தெரியல, ஒன்றுமே இல்லைங்க படத்துல. எங்க என்ன நடக்குது? சும்மா 2-3 பில்டப் சீன் விடுறானுங்க. சரி, ஃபிளாஷ்பேக்கு அவ்வளோ பில்டப் விடுறானுங்க. சரி, ஃபிளாஷ்பேக் காட்டணும்ல. ஃபிளாஷ்பேக் இல்லை, ஃபிளாஷ்பேக் இல்லை. நான் செம்ம காட்டது. ஒரு பாஷா ஃபிளாஷ்பேக்கால கூட இல்லை இதுல. என்னத்த எதுக்கு அப்போ அந்த கூலி ஃபிளாஷ்பேக்? இந்தியா படம் நிறைய கேஸ்டிங் இருக்காங்க. அந்த கொடுமையா கேரியும் நாகார்ஜுனால ஜோக்கர் மாதிரி இருக்கிறாரு. நாகார்ஜுனாவா ஜோக்கர் மாதிரி கட்டிக்கிறாங்க. சிரிப்பா அவர் எதுக்கு வந்தாரு? அவரால் ஆக்சுவலா பவரே இல்ல, சும்மா சரக்கு அடிக்கிறாரு, 4 பேர் வெட்டுறாரு, 4 பேர் சுடுறாரு, சுத்தில அடிக்கிறாரு. இவள் தான் நாகார்ஜுனாவோட கதையை. இந்த யாரு நெக்ஸ்ட்? ஆமீர் கான். ஆமீர் கான் சுத்த டம்மி பீஸ். வருவாரு தலைவர் சாவடிக்கு. லாஸ்ட்ல வந்து நான் ஒரு நாள் மாடல் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடு வரான். இந்த கொடிமேல என்னத்தான் சொல்றது? என் தெரிஞ்சு அதான் சொன்னேன், சும்மா பில்டப். உபேந்திரா காமெடி பீஸ். உபேந்திரா வந்து ரூம்லயே இருப்பாரு. அவர் கட்சியர் காட்ட மாட்டாங்க, செகண்ட் ஹாஃப்ல காட்டுறாங்க. ரூம்ல இருந்து வெளியே வந்து 4 பேர் அடிக்குது. இதான் உபேந்திரா கடையே. அவர் ஒரு பெரிய டேரக்டர், லெஜெண்ட். அவர் வந்து இப்படி முடிச்சிட்டானுங்க. சத்யராஜ் நல்லா காட்டின மாதிரி காட்டினாங்க அவரை. சரி, ஃப்ரெண்டு நல்லா ஏதோ பண்ண போறாரு, ஏதோ கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிப்பாரு, ஒரு சாம்பலாகிற கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிப்பாரு. சரி, அந்த சேர் வச்சு நல்லா கண்டென்ட் எடுத்து போவான்னு பார்த்தா அந்த சேர் குப்பை மாதிரி இது. அது எதுக்குன்னே தெரியல. எதுக்கு வந்து தெரியல சாரு. ரஜினி படம் இல்லை, கதையில டிராவல் ஆகிற மாதிரி. ஸ்டார்டிங் படம் ஸ்டார்ட் பண்ண உடனே கதையில கொண்டு வந்துடுறாங்க உள்ள. படம் வந்து பேரே லாஸ்ட்ல தான் காட்டுறாங்க. ஸோ படத்துல முன்னாடியே உள்ள கொண்டு வந்துடுறாங்க. அதான் வேற ஒன்று. ரஜினி ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டா இருக்கும் படம். நிச்சயமா 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 ட்ரீட் இருக்கும். யாரும் இந்த படம் என்ஜாய் பண்ணுவாங்க படத்துக்கு? 25-30 வயசு 40 வயசு வரைக்கும், 45 வயசு வரைக்கும், அதுக்கு மேல இருக்கவங்க என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வேற மாதிரி எதிர்ப்பாங்க. உங்களுக்கு தெரியும் என்ன எதிர்பார்க்க மாட்டாங்க நினைக்கிறீங்க? இல்ல, கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கதை சென்டிமெண்டலாவோ இல்ல கதை கொஞ்சம் இருக்கிற மாதிரியோ. கதைன்னு பார்த்தா ரொம்ப பெரிய கதை இல்லை, சாதாரண கதை, அப்படியே டிராவலா இருக்கதை ஒரு இடத்துல அட்டாக் பண்ணி இது வந்து. ஆனா கரெக்டா கனெக்டிவிட்டி பண்ணி முடிச்சிருக்காரு படத்தை. யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கும் சார் படம் ஹிட். ஷூர், தேங்க்யூ. அனிருத் அவரோட போர்ஷன் கொடுத்துருக்காரு. எனக்கு கொஞ்சம் நாளானா பாட்டு நிற்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் டைம் ஆகும். படம் பாட்டுலாம் செட் இப்போதானே வந்திருக்கு படம். கொஞ்சம் டைம் ஆகும். படம் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சத்தியமா இல்ல ப்ரோ, சத்தியமா இல்ல ப்ரோ. நான் சொல்றேன், ஆடியன்ஸ் ரியாக்ஷன் இருந்ததா? நான் லைவா கேக்குறேன், தலைவர் ஃபேன்ஸே கேக்குறேன், ஆடியன்ஸ் ரியாக்ஷன் இருந்ததா? எப்போ தெரியுமா வந்திருக்கோம்? தலைவர் என்ட்ரன்ஸ்ல இருந்தது, அந்த கத்தி வச்சு இப்படி ஓபன் பண்ணுவார், அப்போ இருந்தது. டைட்டில் கார்டுல இருந்தது. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் இருந்ததுன்னா சுத்தமா இருந்திருக்காது. இன்டர்வல் பிளாக் வந்து தலைவர் மாசா நிப்பாரு. ஆனா அது எதுக்கு நிக்கிறாரு, என்ன ஆச்சு, ஒண்ணுமே புரியாதுங்க. படமே புரியாதுங்க. எதுக்கு வந்து ஏதோ பண்ணுவாரு, வெளியே வந்து நிப்பாரு மாசா, அவ்வளவுதான். அதாவது அது பாக்குறதுக்கு தலைவருக்காக நம்ம நல்லா இருக்கும். பட் அது என்ன நடந்ததுன்னு ஆடியன்ஸ் புரியலன்ற பட்சத்துல அது வந்து ஒர்த்லெஸ்ஸா போயிடுது. பாவம், அது அவரு தாங்க ஸ்டார்டிங்ல இருந்து ட்ரை பண்ணுறாரு. எப்போ படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து, கூலி டைட்டில் டீசர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அனிருத் தான். அவர் தான் அந்த படத்தை தூக்கின்னு போயிடுறாரு இவ்வளவு தூரம். அவர் மியூசிக் தான் நல்லா இருக்குது. அவர் மியூசிக் நல்லா இருந்தது. அதை வந்து கண்டென்ட்டை வந்து ஒரு ஸ்டோரி ஒரு ஏகமும் இல்லாம அவர் மியூசிக்கை தண்டகரமும் பண்ணிட்டானுங்க. இதுல ஸ்ருதிஹாசன் ஆக்டிங் ஒர்க் ஆகலங்க, எமோஷன் செட் ஆகலாம் உங்களுக்கு. ஓகேவா? பூஜா ஆகிட்டு பாட்டு வந்தது மோனிகா. பட் அந்த மோனிகா பாட்டு ஒட்டிச்சானா சத்தியமா ஓட்டல. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற, அங்க நடந்தது வேற. பாட்டு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ முடிஞ்சது எதுவுமே தெரியல. சொத்த டல்லு மோனிகா. என்ன மாதிரி தான் போகுது படம் ஃபுல்லாவே? படம் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ போகுது, தலைவருக்காக எப்போ வர பாப்பீங்க. பட் அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் கண்டென்ட் உங்களுக்கு புரியாது. ஓகே, புரியாது. படம் புரியாது. ரெண்டாவது மாஸ் சீன்ஸ், கூஸ் பம்ப் சீன் எதுவுமே இருக்காது. தலைவர் ஃபைட்டிங் தான் காட்டுவாங்க, பெருசா காட்டுவாங்க. அந்த இதுல ரெட்ரோ மியூசிக்லாம் இருக்கும்ல, பழைய மியூசிக்ல போடுறாரு லோகேஷ், அந்த மாதிரி 4-5 மியூசிக் போடுறாங்க. பட் அது வந்து எதுவுமே ஒட்டாத மாதிரி இருக்கும். படம் நல்லா இருக்கும், ஒன் டைம் பார்க்கலாம். லாஸ்ட் 15 மினிட்ஸ் நல்ல மாசா இருக்கும். அது நல்ல த்ரில்லிங்கா இருக்கு படம். அதுக்கு முன்னாடி ஓகே பார்க்கலாம் தான், ஒன் டைம் பார்க்கலாம்.
நல்லா இருக்கு படம். பெரிய எதிர்பார்ப்பு அந்த அந்த மாதிரி ஒரு 50% தான் எதிர்பார்க்கலாம். ஓகே. ஆனா படத்துல நிறைய கேரக்டர் இருக்காங்க, எல்லாருக்கும் எல்லாம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. யாரோட ரோல் ரொம்ப முக்கியமான ரோல்? எனக்கு ஓப்பனா கேட்டீங்கன்னா இருக்கிற ஓப்பனா உபேந்திரா சூப்பரா பண்ணியிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு. அது லாஸ்ட் 15 மினிட்ஸ்க்காக நீங்க இந்த படத்துக்காக கண்டிப்பா போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நார்மலா எல்லா மூவியும் போற மாதிரி தான். ஆஸ் யூஷுவல் அதெல்லாம் கொஞ்சம் புதுசாவும் இருக்கு. நல்லா பார்க்கலாம். எப்படி ஸ்லோவா இருக்கா, என்ன மாதிரி இருக்கு? ஸ்லோவும் ஃபாஸ்டும் சேர்ந்த மாதிரி வருது. ரஜினி எல்லா சீன்லயுமே இருக்காரு. கொஞ்சம் லேக் இருந்துச்சு, மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே செம்மையா. ரஜினி படம் டிஃப்ரெண்ட்டாக லோகேஷ் பண்ணியிருந்தாரு. கமலுக்கு பண்ண விக்ரம் பண்ணதோட சூப்பராக தான் இருந்துச்சு. அங்கங்கே ஒரு மாதிரி லேகோ ஒரு மாதிரி ஒரு லேக் இருந்துச்சு லைட்டாக. மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் சீன்ஸ் ரஜினி இது வரைக்கும் ரஜினி சார்லேயே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆக்ஷன் சீன்ஸு விஷுவலாகவும் சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஆர்டிஸ்ட் கேரக்டர் எல்லாரையும் சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டும் சரி, பெரிய ரஜினி சார் தான் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான். செம்மையாக பண்ணியிருந்தாரு. கம்ப்ளீட்லி வயலண்ட்டாக செம்ம வில்லனிசம் காமிச்சிருந்தாங்க. 2-3 இடத்துல வந்து சம் சீன்ஸ் அவ்வளோ நெசசரியாக தெரில, அவ்வளோதான். மற்றபடி செம்மையாக இருந்துச்சு. படம் தெரிக்க விட்டுட்டார் தலைவர். ஹிட்டான படம் ஹிட்னும் சொல்ல முடியாது, பெருசாவும் சொல்ல முடியாது. ஆனால் படம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. ஹிட்டெல்லாம் வந்து இதுக்கு மேலே வரவங்க தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்லா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் படம்லாம் பார்த்துருக்கீங்க. ஆமா, அது கூட இது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. அந்த மாதிரி இல்லை, ரஜினிக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு போல மேபி. ஸோ அதனால ஓகே தான். மாசா இருக்கு. மாசா இருக்கு. ஜெயிலரை சர்பாஸ் பண்ணிடும். ஆனால் அது இது நான் கம்பேர் பண்ணல, பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணிடும் கண்டிப்பா. சூப்பராக பண்ணியிருந்தாரு. இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸ்டோரி எப்படி போகுதுன்னு தெரியாம நல்லா இருந்துச்சு. தலைவர் எப்படி இருந்தாரு படத்துல? சூப்பராக மாசா. படத்துல நிறைய கேரக்டர் இருக்காங்க. யாரோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சது படத்துல? வில்லன் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. படம் செம்மையா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவல், இன்டர்வல் செம்ம மாசு, சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் சூப்பர், நல்ல ட்விஸ்ட் இருக்கு. படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கு ஜி. யாரோட படம்? லோகேஷ் படமா? லோகேஷ் கனகராஜ். ரஜினி ஆக்டிங்லாம் வேற லெவல். அவரு மாஸ் எப்பவுமே காட்டாரு. லோகேஷ் கனகராஜ் இன்னும் அதிகமா கொடுத்து செம்ம மாசு, சரியான மாசு. நிறைய கேரக்டர் எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்காங்க. ஆமா, எல்லாருமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். செம்மையா இருக்கு படம் சீரியஸா. அதே மாதிரி அனிருத்தோட மியூசிக் வேற லெவல் வச்சுட்டு. யாரோட கேரக்டர்? எல்லாருமே தான் ப்ரோ, எல்லாருமே. அண்ணியோட பிஜிஎம் சாங்ஸ் தான் செம்மையா இருக்கு. சீரியஸா சூப்பர். ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பட் அதுல வந்து தலைவர் இருக்கிறது வந்து நல்லா இருக்கு. தலைவரோட ரெட்ரோ மூமெண்ட்ஸ்ல வேற லெவல்ல இருக்கு. சான்ஸே இல்ல. விண்டேஜ் ரஜினிகாந்த் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அந்த விதத்துல வந்து சான்ஸே இல்ல. சூப்பரா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்த்தா அது தெரியும். உங்களுக்கு எந்த இடத்துலயும் வேஸ்டே பண்ணல. தலைவர்னா பர்ஃபெக்டா இருக்கு. ஸ்கிரீன் பிரசன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. கதை அதுக்கு மேல ஈக்குவலா எடுத்து கொடுக்குது. எல்லாத்தோட ரோலுமே பர்ஃபெக்டா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ரோல் யாரும் வேஸ்டும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு கேமியோட ரோல் கரெக்டா இருக்கு. மெயின் கேரக்டர்ஸ்னா அவங்களோட ரோல் கரெக்டா இருக்கு. எல்லாமே கரெக்டா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஒரு லாஸ்ட் 20 மினிட்ஸ் அதை விட வேற லெவல்ல இருக்கும். ஆக்சுவலா அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது. தலைவருக்கான அந்த மாஸ் சீன்ஸ் அதெல்லாம் படத்துல சூப்பரா இருந்தது. படத்துல நிறைய கேஸ்டிங் இருக்காங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. என்ன யாரோட போர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? யாரோட? தலைவரோட போர்ஷன் தான் நான் சொல்ல முடியும். அண்ணி எப்படி? மியூசிக் சூப்பர். செகண்ட் ஹாஃப்லாம் பிஜிஎம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. லோகேஷ் படமா இல்ல ரஜினி சார் படமா? ரஜினி சார் படம். நீங்க? சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் செம்மையா இருந்துச்சு. நிறைய ரஜினியோட மாஸ் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. கதை இருக்கு, ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. யாரோட போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது படத்துல உங்களுக்கு? ஐ திங்க் சௌபின் அவங்க நல்லா பேர் கரெக்டா இருந்தல, நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு த்ரூ அவுட். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. மூவி போர் அடிக்காம இருந்ததா? எஸ், நல்லா இருந்துச்சு.